இன்னைக்கும் 2 எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டான ரெசிபி, அதுவும் சிக்கனை பேஸ் பண்ணி. என்ன ரெசிபி, என்ன செய்ய போகிறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு செய்ய பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கமான் போலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்துட்டு 2 டிஷ் என்ன செய்ய போகிறோம் சொல்லு. சிக்கன். அதுதான் நானே சொல்லிட்டேன்ல. ஓகே, நல்லா இருக்கான்னு பார்த்தேன். சிக்கன் குருமா கண்டிப்பா ஒன்று. கரெக்டா? சிக்கன் குருமா. குருமா ஷெர்வா. ஷெர்வா அது என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரியான அதுக்கு வேற பேர், அது நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒன்று கரெக்டா? கரெக்டெலாம் இல்லை, தப்பு தான். சொல்லு நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வெத்தலை. பாக்கு. பாக்கு காட்டு. வெத்தலை சிக்கன் சளிக்கு நல்லது. நேற்று எங்கள் வீட்டுக்கிட்ட லேகியம் வைக்கிறவர் சொல்லிட்டு இருந்தாரு, அதை அவர் பார்த்துட்டு ஏதோ இனோவேஷன் இருக்குன்னு தெரியுது செஃப். எனக்கு இனோவேஷன்லாம் இல்லை, ரொம்ப கிளாசிக் டிஷ் தான். கிளாசிக் டிஷ் எல்லாமே ஏன் வெஜிடேரியன் தான் பண்ணுவான், நான்வெஜ்ஜில் பண்ணக்கூடாதா? அதனால ஒரு டிஷ் அந்த மாதிரியும், இன்னொரு டிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ், ஆனால் நிறைய பேர் செய்ய மறந்த ஒரு டிஷ். ஓ செஃப், பேசாம இந்த வாரத்துக்கு கிளாசிக் வாரம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துடலான்னு இருக்கேன். வாரம் ஃபுல்லாவே கிளாசிக்கா போயிட்டு இருக்கு டிஷ். போன வாரம் அது, இந்த வாரம் இல்லை. சாரி, இந்த மாசத்துக்கே கிளாசிக் அப்படின்னு சொல்லலாமா? என்ன கிளாசிக்? கிளாசிக் டிஷஸ் ஃப்ரம் கிளாசிக் செஃப் அப்படின்னு. ஏங்க ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என் வாயை கலர்றீங்க? இந்த வாரம் வந்து சளி வாரம். வெத்தலை சிக்கன். பட் கிரேசி ஸ்டூடெண்ட், கிளாசிக் டிஷஸ் பண்றது ஒரு கிரேசி ஸ்டூடெண்ட். கிரேசி அபௌட் யூ. உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளைச்சு போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? பைத்தியம், அடிக்கடி மணிக்கு ஒரு வாட்டி பைத்தியம் நிரூபிச்சு. உங்களோட சமையலுக்கு நான் சிங்கப்பூர்ல ஏதோ அவருக்கும் கிரேஸ் தான் என் மேல. லூசா இருப்பானோ. சரி, இது பேர் சொல்லுங்க என்னன்னு கரெக்டா. டிஷ் செய்ய பார்த்தா சொல்லுவேன். அது வரைக்கும் நீ அந்த டிஷ் என்னன்றத அசியூம் பண்ணிக்கினே இருக்க. இங்க ஒரு பெரிய கடாய் வச்சிருந்தேனே. சர்ப்ரைஸ். அரே பைத்தியக்கார், அதான் இவ்வளவு நேரம் தேடி இருக்கிறேன். எங்கடா கடாய காணமே இங்கதான் வச்சமேன்ட்டு என்கிட்ட கேட்கணும். லைட்டர் கொடு. இப்ப கேட்ட மாதிரி மரியாதை கேட்கணும். அடுத்து மரியாதைலாம் கேட்க மாட்டேன். ஏன் ஒளிச்சு வச்சிருந்தாங்க இப்ப? அது தேங்காய் தண்ணியா? இல்ல, கோகனட் வாட்டர். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஸோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காய்கறி மண்டின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க. இந்த காய்கறி கீரை மண்டின்றதும் ரொம்ப ஃபேமஸ். இதே வகையில் நாம் இன்னைக்கு பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி சிக்கன் மண்டி. ஏ கரெக்டா? சிக்கன் கீரை மண்டி. ஓகே, அதுக்கு ஒரு கீரையும் எடுத்து வச்சுருக்கோம். வல்லாரக்கீரை அங்கே இருக்குது. ஸோ அது ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இன்னொரு டிஷ் என்னன்றதை நீ கன்ஃபியூஸ் பண்ணாமல் கரெக்டாக சொல்கிற. சரி, ஓகே சொல்லு. இட் வில் டேக் டைம். நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அரவை தேவை. ஸோ அந்த அரவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அரவை தான் இந்த டிஷ்ஷோட ஒரு மெயின் டிசைடிங்காக இருக்க போகுது. அதனால் அந்த அரவையில் என்னென்ன சேர்க்குறோம், என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அடுத்த டிஷ் வந்து ஒரு லைக் சிம்பிளாகவே இருந்தாலும் சரி, ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செஃப்பே செகண்ட் டிஷ்ஷோட பேர் மறந்து யோசிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். நான் ஏதாவது பாயிண்ட் கொடுத்தா எடுத்துக்கலான்னு. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. வெத்தலை பூண்டு வச்சு ஒரு டிஷ் சொல்லு. புளிக்குழம்பு. வெத்தலை பூண்டு வச்சு ஒரு டிஷ்ஷு. ரசம். உனக்கு விஷம் தான் வைக்கணும், ரசமா? வெத்தலை பூண்டு. வெத்தலை வச்சு நாங்கள் வாழ்க்கையில சமைச்சதே கிடையாது. வாழ்க்கையில சமைச்சதே இல்லை. அதுதான் இங்க விஷயமே. ஓகே, வெத்தலை பூண்டு கோழி வறுவல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வறுவல். ஓகே 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 ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற டிஷ் பேர் என்ன சொல்லு பார்ப்போம். இப்பயாவது ஒழுங்கா சொல்றேன்னு பார்ப்போம். மண்டி, கீரை சிக்கன் மண்டி. பச்சை மிளகாயை எடுத்துட்டு நல்லா நடுவில் ஒரு வெட்டு. நீ சொல்றதை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். கறி லீவ்ஸ் த்ரோ பண்ணுறோம். கல்பாசி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதை அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம். இந்த டிஷ்ஷஸ் எதுவுமே நம்ம ரெடிமேட் பேஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. சின்ன வெங்காயம் பேஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மண்டி நிறைய மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கிளாசிக் வேர்ஷன் ஆஃப் இட். அதனால் நான் இங்கே ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி இதில் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அரவையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதை சாட்டே பண்ணட்டுமா? வேணாம், சரி பண்ணிப்பார். செஃப், இந்த மாதிரி அபூர்வமான டிஷ் எல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? என்ன டிஷ்ஷு? அபூர்வம். யார், உன் ஃப்ரெண்டு பேர் அபூர்வாவா? நோ நோ நோ, என் ஃப்ரெண்டு அபூர்வாவா இருந்தா என்ன, என்னவாவா இருந்தா உங்களுக்கு என்ன? யாராவது கால் பண்ணுவாங்க, அவங்க பேரை வச்சு
டிஷ்ல ஏதாவது ஒரு ஸ்கோர் பண்ண வேண்டியது நீனு. நோ நோ நோ. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சுத்துறியே. உன்னை நல்லா யாரும் நீட்டமா வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, நாட் குட்டி சாப். பேச்சு நல்லா மாத்திருவல நீனு. எங்க உனக்கு கவுண்டர் போயிட்டு இருந்ததுன்னா ஐயோ இதை ரூட்டு மாத்தி விடணும்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவோம் தானே. அந்த மாதிரி ஃபேமிலியில் நாங்கள் எப்படியும் அரை தானே போகுது, எது கட்டிங்? அரைய போகுதுனாலும் சரி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் ஈஸியாக அரையும். இல்லைன்னா அது அப்படியே முழுசாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. இஞ்சி தென் பூண்டு இதெல்லாம் சாஃப்டான வெஜிடபிள் பிரச்சனை இல்லை. இஞ்சி மாதிரி ஹார்டாக இருக்கிறதா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடணும். ஹார்டாக இருக்க எல்லா பொருளையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொடுங்க. இந்தா நீங்களே ஊற்றிடுங்க. நான் தான் ஊற்றுவேன், வாண்ட்டை கொடுத்துட்டு ஊற்றுங்க ஊற்றுங்க. டிஷ் வரும், இங்கே தான் வரும். இது கூட நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்கும். செஃப் உங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்குமா செஃப்? ஏன் எல்லா டிஷ்லேயும் பச்சை மிளகா வர மிளகா நிறையா போடுறீங்களே எடுத்து, என்ன கதை? அப்படிலாம் இல்லையே, எல்லா டிஷ்லையும் எந்த டிஷ்ஷுக்கு தேவையோ அந்த டிஷ்ஷில் தான். செஃப் இப்போ வந்து இன்கேஸ் கரண்ட் போயிடுச்சு பண்ண அப்போ நம்மளால அரைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதா? இப்போ ஒன்ன மாதிரி யாராவது வீட்டில் வேலை செய்யாமல் வெட்டியாக இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அதை கொடுத்து அம்மியில் அரைச்சிட்டு வர சொல்லணும். அம்மி இல்லை, ரொம்ப புவர் நாங்கள் அப்படின்னா டிஷ்ஷே செய்யாதீங்கன்ற. பொறுமையா டீல் பண்றதா, ஏன் கோவப்படுற? இப்போ சிக்கன் பதிலாக நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா? சொன்ன உடனே பண்றியே, உனக்கு வெக்கம் வேற எதுவும் இல்லவே இல்லையா? ரொம்ப நீங்க அதை மறந்துடுங்க, பாஸ்ட மறந்துங்க, பிரசன்ட் வாங்க பண்றீங்க நீங்க. தெரியுதா உங்க பாஷையில சொல்லணும்னா ரொம்ப மாட்டமா பண்றீங்க மேடம். காலையில யாருக்கிட்டயோ வந்து திட்டு வாங்கியிருக்காரு, அதை நம்ம கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வெளிப்படுத்துறாங்களா? சொன்ன உடனே ஸ்பாட்ல அப்படியே மாத்தி பண்றீங்க சந்திரமுகி மாதிரி. கேட்குறேன். இது வந்து அதிகமா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இருந்தாலும் அவர் நல்லா வதக்கியிருக்காரு, அதுக்கு ஒரு கிளாப் தட்டிக்கிறேன். என்னப்பா காமெடி பண்ண சிரிக்க மாட்டேற? ஸோ இந்த மாதிரி பேஸ்டான ஐட்டங்கள் போட பார்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும், இல்லைன்னா அது அடி பிடிக்கும். அண்ட் கொஞ்சமாக வந்து அது ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு குக் பண்ணணும். அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம இதில் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். செஃப் பார்க்குற கேசரி மாதிரி இருக்கே. இருக்கும், உனக்கு ஏன் இருக்காது? நல்ல கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். மஞ்சத்தூள் வந்து கலர் உனக்கு. செஃப் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சோன்னா தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொதிக்க விடுவோம். அப்படியா? நீங்கள் எப்போவுமே ரெசிப்ரோக்கலாகவே பண்ணுறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தானே நீங்க தக்காளி போடுவீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து சின்ன வெங்காய பேஸ்ட் தானே போட்டிருக்கோம். அது மறந்துட்டேன், ஐ டோட்டலி கன்ஃபியூஸ். மைண்ட் இங்க இருக்கணும், மைண்ட் எங்கேயாவது வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்க வேண்டியது வந்து. சரி, ரீசனபிளா இனிமே இந்த டிஷ்ஷை ஃபுல்லாக கவனிச்சு ஒரு டவுட் கேட்குறேன் செஃப். பார்ப்போம். இன்னொரு டவுட் கேட்கணும்னு கேட்கக்கூடாது, ஒழுங்கா கேட்கணும். ஓகே செஃப், ஒரு வீட்டில் வந்து உப்பு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்றோம். கேளுங்க, எது கேட்க வந்தீங்களா? கேளுங்க. ஒரு வீட்டில் உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. காரம் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சில பேர் அப்படியே எதுவுமே இல்லாமல் நியூட்ரலாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிஷ் எப்படி செஞ்சு கொடுக்குறது? சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்லிப்பேன், இதில் எதுவுமே நீ பண்ண போகிறது இல்லை, அதனால உனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒருத்தவங்க வந்து உப்பு கம்மியாக சாப்பிட்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து உப்பு அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சால்ட் லெவல் பண்ண பார்த்து நீங்கள் எப்போதுமே உப்பை அண்டர் ப்ளே பண்ணிவிட்டு உப்பை வந்து நீங்கள் தனியாக கொடுத்துட்றோம். ஸோ இல்லை, அவங்களுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு அந்த மாதிரி பேலன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் விஷயம் தான். காரம் வந்து நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. காரம் வந்து இட்ஸ் சப்ஜெக்ட் டு மேபி மெல்லோ வேணால் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தவங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிஷ்ஷஸ் ஆர் கோயிங் டு பி லைக் தட். எஸ்பெஷலி கிட்ஸுன்னு வர பார்த்து தான் நீங்கள் இதை யோசிக்கிற மாதிரி இருக்கும். அம்மா பாட்டி இதை பார்த்துக்கோங்க, நான் எப்போ சமைச்சாலும் உப்பா இருக்குது, காரமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. உப்பு அதிகமாக போட்டால் தப்பு தாங்க, உப்பை கம்மியாக போடுங்க, வேணும்னா அவங்க அதிகமாக போட்டுக்கிட்டோம். பார்த்துக்கோங்க, அவரே கஷ்டப்படுறாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. நான் ஒரு சோட்டாகள் எப்போ சமைக்க போனாலும் ஒரே கம்ப்ளைண்டாக வருது செஃப். போட்டபடி இருக்கு, சமைக்க தெரியல, உப்பு இல்லை, காரம் இல்லை, வேகலை. நீ முதல்ல இந்த ஷோக்கு எதுக்கு வந்த தெரியுமா? சமைக்க கற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போகிறதுக்காக வந்த நீ. ஞாபகம் இருக்கா?
ஆனா என்ன பண்றது, என் ஃபேன்ஸ் நான் இல்லாம ஷோ நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? நீங்களே ஒரு பேப்பர் ஐடியில ஃபாலோ இது உங்க பண்ணிட்டு புருஷனுக்கு தெரியுமா? என்ன சொல்றது கட்ட எடுக்கிற பாருங்க நான் அவங்களுக்கு அந்த நீதான் இருந்தா ஆல்மோஸ்ட் we are coming to our main stage now. ஓகே. இப்போ நம்ம காய்கறியும் சிக்கனையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் வெஜிடபிள், எனி 3 டைப் ஆஃப் வெஜிடபிள் அக்கார்டிங் டு உங்களுடைய சாய்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் வெஜிடபிளாக யூஸ் பண்ணுங்கள். சாஃப்ட் வெஜிடபிள்ஸை விட ஹார்ட் வெஜிடபிள் இஸ் மச் பெட்டர். பீட்ரூட், நூல்கோல், ரேடிஷ் அந்த மாதிரி போடலாம். நூல்கோல் ஓகே. பீட்ரூட் போட்டிங்கன்னா கலரே கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிடும். ரேடிஷ் அந்த மாதிரி, முருங்கைக்காய் we can do. பட் கிளாசிக்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் ரிச் வெஜிடபிள்ஸ் போடுங்க. நீ கிளாசிக்கு கீழே இருந்தா இது டிவி ஆஃப் பண்ணிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. அவன் காதல கேட்டுச்சு மறுபடியும் வந்து வெளுத்துற போறான்டா. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நாங்கள் இப்போ ஆட் பண்ணுறோம் வெஜிடபிள்ஸ் கூட. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ரங்கோலி கோலம் மாதிரியே தெரியுது என் கண்ணுக்கு இப்போ அந்த டிஷ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸஸ் வாட்டர் இருந்தது இல்லையா, இதையும் நம்ம இதில் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேண்டாம். சரி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர், மிளகாய் தூள், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. ஓகே. அது கரம் மசாலாவே தான், குழம்புத்தூள். பரவா கரெக்டா? ஐயோ அப்போ ஏ கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம். செஃப், பெருங்காயத்துக்கு இங்கிலீஷில் என்ன? அசஃபோட்டிட்டா. இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய், சோம்பு இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அது வந்து இதோட ஃபினிஷிங் இதுவாக இருக்கும். ஆனால் அதை அரைச்சி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தேங்காயை எடுத்த தண்ணியும் இங்கே வச்சுருக்கோம். இட்ஸ் கோயிங் டு கிவ் அ வெரி மச் அரோமேட்டிக் ஒரு ஃப்ளேவர் அதில் கொடுக்கும். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இனிக்காதா செஃப்? நீங்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கீங்களே, டேலி ஆகிடும். அதே மாதிரி மந்தின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்பைசி டிஷ், இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ குருமா as you said. ஸோ அதனால் வந்து நம்ம அது ஸ்பைஸியாக இருக்கணுன்ற விஷயம் கிடையாது. மோர் ஆஃப் இட் டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஈவன் சாதத்துக்கெல்லாம் விட சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் சாப்பிட பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஓகே. அவர் என்ன சொல்கிறேன்னா ரிச் கிளாசிக்காக போயிருக்கேன். சப்பாத்தி, இட்லி, தோசை. எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் பண்ணால் காலையில் கர்ட் ரைஸாக அதை கொடுப்பாங்க, மதியம் தேங்காய் சாதம்னு அதை கொடுத்துருவாங்க, நைட்டு மீந்து போன எல்லாத்தையும் போட்டு சாம்பார் சாதம்னு கொடுத்துருவாங்க. வெரி குட் மதர். கேட்டால் ஹெல்த் இஷ்யூன்னு. இந்த கீரை எடுங்க, வல்லார கீரை இந்தாங்க, இதுதானே? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையை ஆட் பண்ணிக்கிறோம். ஓ, அப்படியே போட்டுறோம். ஓகே. இது க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை தான், டேரெக்டாக போடுறோமா? நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கொடுக்குது. எல்லாம் கலர் கொடுக்குதுன்றதை தாண்டி இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டின்னர் டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்லேயும் சரி, நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த கிரேவியில் கிடைக்கும். கொஞ்சமாக சோம்பு. ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாம். அதை விடுங்க இனிமேல் அந்த இடத்துல வச்சாலே அது சைலண்ட்டாக விடணும்னு அர்த்தம். ஓகேவா? போயிட்டு பூண்டு, ஒரு நல்ல பூண்டை இடிச்சு நங்குன்னு இடிச்சு எடுத்துருவா. போ குயிக்கா போ. இங்கே இருந்தால் சொதப்பிடுவேன்னு அனுப்பிச்சி விட்டீங்க. ஆமாம், நீ ஓவராக கொஞ்சம் பேசுறியா, அதனால. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வெத்தலை பூண்டு சிக்கன் வறுவல். இது வந்து ஒரு இருந்த டிஷ் தான், இட்ஸ் நாட் அ சம்திங் நியூ. ஆனால் இப்போ நிறைய பேர் இதை பண்ணுறது இல்லை. அண்ட் இது ஒரு டேஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெத்தலை ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெத்தலை இங்கே கட் பண்ணி வச்சாச்சு. அவங்க கண்டிப்பாக நம்மளுடைய பூண்டையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே ஒரு 2 to 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். செஃப். எஸ், கம் இன். இந்தாங்க செஃப். ஓகே, வெரி குட். எஸ், தேங்க்யூ. இன்னைக்கு எபிசோட்லேயே ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கேன். இது ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளில இடிச்சு கொடுத்தாக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டியா? எஸ் சொல்லிட்டேன். நீ இடிச்ச மாதிரி ஃபீலிங்ஸோட வந்திருக்கீங்க. நான் மட்டும் சொல்லுவேன் எந்த மாதிரி பதத்தில் இடிக்கணும்னு. அது இடிக்கிறது நான் தான் சொல்லிட்டு வந்தேன். போய் எடுத்துட்டு வான்றதுக்கு தான் நான் அனுப்பி விட்டேன். புரியுதா?
ஓகே. நான் வரதுக்கு முன்னாடி அடுத்த டிஷ் கட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டீங்க போலயே. வெத்தலை என்ன பண்ணீங்க? கிடக்குது பாரு, கட்டாயி கிடக்குதா இல்லையா? கட்டாயி கிடக்கு. கிண்ட வேணான்னு சொன்னேனே, கேட்குறீங்களா நீ கொஞ்சம்? வந்து கிண்ட வேணாம்னு சொன்னேன். நான் கிண்ட வேணான்றது கிடையாது. நான் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி வைப்பேன். ஒரே இடத்துல இருந்ததுன்னா குக் ஆகாமல் போயிடுவோம். ஊற்றினேன், நாயெல்லாம் துரத்தும், டெய்லி துரத்துற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். சரி. டிஷ்ஷு பேர் சொல்லு. சிக்கன் வெத்தலை வறுவல். பூண்டு. பூண்டு. சிக்கன் சொல்லு. வெத்தலை பூண்டு வறுவல். ஏதாவது என்ன ஹிந்தி ஹீரோயின் மாதிரி பண்றாப்புல? ஏதாவது ஒன்று உளறிட்டே சரி, இருக்கீங்க. சொல்லுங்க. பூண்டு. சொல்லுங்கன்னு எனக்கு கேட்காது. நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு. பூண்டு வெத்தலை சிக்கன் வறுவல். கரெக்டா? சரி சொல்லுங்க. பூண்டு சிக்கன் வெத்தலை வறுவல். அதுதான் இருக்கு, போங்க. இன்க்ரீடியன்ட் வச்சு இவ்வளோதான் சொல்ல முடியும். பூண்டு வெத்தலை ஃபர்ஸ்ட் வரணும். வெத்தலை பூண்டு சிக்கன் வறுவல். ம். அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவருக்கு எங்களுக்கு விளையாடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம் போல. வாய் மூடு. இந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னு தான் பாருங்க, என் கையில் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சில்லி. வதக்கிறதுக்கு கரண்டிங்க இல்லை லேதுவா? இல்லை, தர முடியாது. நாங்கள் இதே வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எஸ், எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். நான் அதை ஸ்பூனில் இப்படி பண்ணிட்டு இருக்கவா? வேணாம், நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். நீ ஏதாவது பண்ணுறன்ற பேரில் பண்ணி விட்டுறாத தாயி, ஏதோ ஒரு பட்டில் சொல்லுவாங்களே, தாயி சிரிக்காத தாய், நீ சிரிக்காத தாயி, அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணாத தாயி. சார் தமாசான பர்சன் போல. நீ ஏதோ படம் நடிக்க போகிறதா ஆசைப்பட்டதை கேள்விப்பட்டேன். இது என்ன புது கதை? நீ தானமா சொல்லுந்த நான் எப்போ சொன்னேன்? நமிதாவுக்கு டெஃப் கொடுக்கணும் என்ன அந்த பண்ணுவோம்? மாதிரிலாம் என் வாழ்க்கையில் வார்த்தையே வந்திருக்காது. Chef, நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் ஹவுஸ் ஒய்ஃபா? வீடியோ ஜாக்கி. வீடியோ ஜாக்கியா? ஆமா. என்ன வீட்டில் வீடியோ கேம் போட்டு ஜாக்கி ஸ்டிக்ல வச்சு விளையாடின்னு இருப்பியா? சொல்லுமா, எந்த ஜாக்கிமா நீ? எனக்கு நடிக்க தெரியாதுங்க, நடிக்க தெரியாது. இப்போ இடிச்சு வச்ச பூண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியன் ஃபைன் சாப். நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன்ஸ். வெற்றிலை. அடுத்து த இனோவேஷன் ஆஃப் த டிஷ், வெத்தலை. டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலை. ஸோ இப்போ நம்மளுடைய மந்திக்கு தேவையான தேங்காய் சாந்து அதில் இறக்கி விடுறோம். ஓகே. கொஞ்சமாக தண்ணி டாலும். டாலு யார் செஃப்? கேர்ள் ஃப்ரெண்டா? கொஞ்சமாக சொன்னேன். கோவப்பட்டாரு, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல. சாமி இன்னைக்கு பிட்டு போதுமா? செஃப் வீட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்தில் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. சொல்லிட்டேன்ல, நாளைக்கு என்ன பண்றான் பாரு. நான் பண்ணுறேனே. பண்றேன்ற பேர்ல ஏதாவது பண்ணி விட்டுற போறேன்ற பயத்தில் தான் நான் விட்டது காப்பாற்றி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன். தப்பு, ரொம்ப தப்பு. ஸோ இப்போ இந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம் சொல்லு டக்குன்னு. ஆயில், சோம்பு, பச்சை மிளகாய், இடித்த பூண்டு, வெரி வெரி குட், வெத்தலை, கருவேப்பிலை, கரண்டி, வடச்சட்டி, சாட்டிங். எண்ணெய்க்கு அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வரும் உனக்கு. இந்த ஆனியன் போட்டது எனக்கு கண்ணுக்கு தெரியாது. சொல்ல வரத்துக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஆனியன் ஃபைன் நீ சாப். இடிச்ச பூண்டு பத்தலை, போய் இன்னும் கொஞ்சம் இடிச்சிருவோம் போ போ. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் வெத்தலையாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் கிறிஸ்பி ஆகணும், நல்லா ஒரு க்ரன்ச்சியான டெக்ஸ்சருக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் இதில் பூண்டே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷோட பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ண பார்த்து அது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைஸில் நம்ம இட்லி பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் இதை என்ஹான்ஸ் பண்ணி குடிக்கும். இட்லி பொடி, வெத்தலை, பூண்டு, இது ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். அதோட சிக்கன் செய்கிற பார்த்து ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். செஃப், சபாஸ் செஃப், சபாஸ், நல்லா சொல்லி கொடுக்குறீங்களே. அப்போ நான் யார் செஃப்? நீ அப்ரெண்டிஸ்மா? என்ன இந்த வடிவேல் ஒரு பட்டம் சொல்லுவாங்கல்ல, அப்ரெண்டிஸ். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாரையும் அனுப்பிட்டு அப்ரெண்டிஸாக வச்சுப்போமா, அந்த மாதிரி நீ. டிஷ்ஷுக்கு தேவையான ஆளே நான் தான் கூப்பிட்டு வரேன் உள்ள. ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை கொஞ்சம் பல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஆனால் ரொம்ப தின்னாக கட் பண்ணுங்க, திக்காக கட் பண்ணவே கூடாது. ஓகே.
அது நீங்கள் சாப்பிட்றப்ப கரைஞ்சி அப்படி உள்ளே போயிடணும், பல்லில் மாட்டக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்லைஸாக பண்ணணும். பண்ண முடியலையா விட்டுறலாம். நீங்கள் இல்லைனா பீலரில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பஜ்ஜிலாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக மேன்லின்னு வச்சுருப்பீங்களா, கையை மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி எதுவுமே இல்லைனா செஃப். டிஷ்ஷே பண்ணாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் எண்டிங் போத் த டிஷ்ஷஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த தேங்காயை அழகாக அதில் போட்டுட்டு ஒரு ஸ்டெப். இப்போ தான் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். இது பச்சையாக இருக்க பார்த்து, அதாவது இது இந்த மாதிரி வதங்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாஸ் வந்து முதல்ல சிக்கன் மேலே ஒட்டாமல் அது உள்ளேயும் போயிட்டு ஒரு மாதிரி பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ண பார்த்து மேலே அழகாக கோட்டாகி வரும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடர், ஓகே, கொஞ்சமாக பெருங்காயம், இட்லி பொடி. அடடடடா, கடைசியாக அந்த தூள்லாம் போட்டோன்னு ஒரு வாசனை வருது பாருங்க, அப்படியே இந்த பக்கமாக இழுக்குது. சிக்கன் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிருக்கு. இப்படி பண்ணதில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன், சட்டியை காட்டிடுங்க, நான் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டேன் எல்லாரும். அப்படியா? இந்த இதில் பண்ணுவோமா? அந்த சட்டி எடுத்து நீ போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. ஒரு அட்லீஸ்ட் 5-6 எபிசோட் நான் ஃப்ரீயாக பண்ணுவேன். சுதந்திரமே இல்லை உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் தேவைப்படுது எனக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவருக்கு தேவைப்படுது, ஏன்னா அவருக்கு 10 ரூபா பேக்கெட்டில் எது வாங்கினாலும் அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக மனசு வரும், இல்லைன்னா அது போட்டே இருப்பார். அப்படி இல்லை, அது கோட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கு மேலே அந்த ஒரு கோட்டிங் இருந்ததுன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இவரை பார்க்கட்டுமா? நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடைசியாக நீங்கள் குக் பண்ண பார்த்து மட்டும் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் லாங் டைம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிவ் மீ தி ஜாலி காண்டி. வாவ், அட்டகாசமான கீரை குருமா மண்டி ரெடி. செஃப், உண்மையிலே இது வந்து இந்த அளவுக்கு வரும் கீரையெல்லாம் போட்டோன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்கள் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் இதுதான். வாரம் எதாவது சொல்லிட்டு திரியிற நீனு. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிளாசிக் டிஷ்ஷுன்றதை தாண்டி, நார்மலாக சிக்கன் டிஷ்ஷை தாண்டி உங்களுக்கு இந்த பூண்டு, இந்த ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எதில் தான் இடித்து போட பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த டிஷ்ஷை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிஷ் தான் இது. எஸ்பெஷலி இந்த வெஜிடபிள் குருமா பிடிச்ச எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் வெர்ஷன் எதுவுமே இல்லையே நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மண்டி. அதுவும் வந்து இட்ஸ் அண்ட் பவர் பேக்டு ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டீன் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், நம்ம செஞ்சுருக்க எல்லாத்துமே சேர்த்து உங்களுக்கு இதில் இல்லாத விஷயங்களே இல்லைன்ற அளவுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு கிரேவி அது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். ரெண்டுமே சிக்கன் பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். நார்மலி போர்டாக இல்லாமல் இது சம்திங் யூனிக். இது கூட நீங்கள் வந்து சப்பாத்தி எது வேணால் சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மண்டியோட. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டிஷ் பை இட் செல்ஃபே ஒரு ஸ்டார்டர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.